தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் ராஜினாமா செய்ததை அடுத்து தலைவர் பதவி பிடிக்க காங்கிரஸில் கடும் போட்டி நிலவுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 8 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதற்கு பொறுப்பு ஏற்று காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இளங்கோவனின் ராஜினாமா முடிவை அடுத்து அவர் வகித்து வந்த தலைவர் பதவி பிடிக்க தமிழக காங்கிரஸில் கடும் போட்டி நிலவுகிறது. காங்கிரஸ் அகில இந்திய செயலாளர்கள் திருநாவுக்கரசர், டாக்டர் செல்லக்குமார், முன்னாள் MP மாணிக்கம் தாகூர் மற்றும் வசந்தகுமார் MLA சுதர்சனம் நாச்சியப்பன், தென்சென்னை மாவட்ட தலைவர் கராத்தே தியாகராஜன் ஆகியோர் தலைவர் பதவியை பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் மேலிட தலைவர்கள் மூலம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இளங்கோவன் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் 48 மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட பல்வேறு நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இதுகுறித்த விவரங்களை வெளியிட்ட அவரது ஆதரவாளர்கள் இளங்கோவன் ராஜினாமாவை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், தேவையெனில் தங்களின் பதவிகளையும் ராஜினாமா செய்ய தயார் என்று பல நிர்வாகிகளும் தெரிவித்ததாக கூறினர். அவர்களை சமாதானப்படுத்திய இளங்கோவன் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு வரும் உள்ளாட்சி தேர்தலில் பணியாற்றும்படி கேட்டுக் கொண்டதாகவும் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே இளங்கோவன் வீட்டில் ஆலோசனை நடந்து கொண்டிருந்தபோது அவரது ராஜினாமா முடிவை வாபஸ் பெற வலியுறுத்தி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன், பம்மல் நகர பொதுச் செயலாளர் ராபர்ட் ஆகியோர் தீக்குளிக்க முயன்றனர். அவர்களை அங்கிருந்த காங்கிரசார் தடுத்து நிறுத்தி இளங்கோவனிடம் அழைத்துச் சென்றனர். இந்த ராஜினாமாவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தினர்கள் கிட்டத்தட்ட 48 பேர் இன்றைக்கு அவரை சந்தித்து மறுபரிசீலனை செய்யுங்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் எங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வோம் என்று சொல்லி சொன்னார்கள்.